சென்னை பட்டணத்திற்காக விசேஷித்து உங்களுடைய ஜெபங்களை சென்னையை குறிவைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீக்கிரமே சீக்கிரமே இந்த பட்டணத்தை குறிவைத்து அதன் புறவிடங்களிலும் குறிவைத்து அந்த பட்டணத்தில் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி வருகிற கொஞ்ச காலத்துக்குள்ள சென்னையிலே திடுக்கிடும் சம்பவங்கள் நடக்கும். இனி அங்கே இரவு நேரத்தில் ஒருவனும் நிம்மதியாய் தூங்குகிறதும் இல்லை, நித்திரை பண்ணுகிறதும் இல்லை. சென்னை பட்டணத்திலே நடக்க போகிற திகில் சென்னை பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் பிடிக்க போகிறது. அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் நித்திரை செய்ய கூடாதபடி அவருடைய கண்ணிமைகளை பிடித்து வைத்து அவருடைய இருதயத்தை குழப்பப்படுத்தி அவர்களுக்கு வேதனை கொண்டு வரத்தக்கதான ஒரு கொடிய பயங்கரம் அங்கே திட்டமிடப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீங்க கேட்டீங்க. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நாம் கேட்கும்போது நமக்கே மிக வேதனையை கொடுக்குது. கர்த்தர் பேசின வார்த்தைகளை பாருங்க. ஜனங்கள் இரவெல்லாம் தூங்க மாட்டாங்க. திடுக்கிடு சம்பவங்களும் தூக்கம் இல்லாத சம்பவங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற காரியத்தை கர்த்தர் தெளிவாக பேசி இருக்கிறார். சென்னை பட்டணத்திலே நடக்க போகிற திகில் சென்னை பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் பிடிக்க போகிறது. இந்த ஏரியால ஃபுல்லா இருக்கவங்க எல்லாம் பயந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பயத்துல தான் இருக்கும். எப்போ உடஞ்சி எந்த அளவுக்கு தண்ணி வரும்னு தெரியாது வெளியில வந்துட்டு. இனி வருகிற கொஞ்ச காலத்துக்குள்ள சென்னையிலே திடுக்கிடும் சம்பவங்கள் நடக்கும். இனி அங்கே இரவு நேரத்தில் ஒருவனும் நிம்மதியாய் தூங்குகிறதும் இல்லை, நித்திரை பண்ணுகிறதும் இல்லை. நாங்க எங்க நைட்டு குழந்தை வச்சு படுக்கிறதுக்குள்ள எங்களுக்கு இடம் கிடையாது. நாங்க எங்க போக முடியும்? ஆவேசம் கொண்டு சென்னையிலே சிந்தப்பட்ட இதோ என் தாசனும் என் ஊழியக்காரனும் என் சீஷனும் ஆகியோருடைய இரத்தத்தின் நிமித்தம் உன் தேசத்திற்கே ஒரு பெரிய ஆசீர்வாதமும் ஒரு பாதுகாப்பும் ஒரு எழுப்புதலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அது உன் தேசத்துக்கு வருகிற நன்மையும் உன் தேசத்திற்கு கொடுக்கப்பட போகிற எழுப்புதலும் இந்த சென்னை பட்டணத்தில் சிந்தப்பட்ட இரத்தத்தின் விளைவினால் தான் உண்டாக போகிறது. ஆகவே இந்த பட்டணத்திலிருந்து இந்த பட்டணத்தின் நிமித்தமாக உன் தேசத்துக்கு நான் செய்ய போகும் கிரியைகளை தடுத்து நிறுத்துவதற்காக அதே பட்டணத்திலிருந்து பொல்லாத கிரியைகளை புறப்பட பண்ண சாத்தான் வைத்திருக்கிற திட்டங்களை புரிந்து கொண்டு பாரப்படுகிறவர்களும் ஜெபிக்கிறவர்களும் அதை தடுத்து நிறுத்த பிரயாசப்பட்டு எழும்புகிறவர்களும் என் ஜனத்தின் நடுவிலிருந்து புறப்பட்டால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கள்ள உபதேசங்களை கொண்டு வருகிறவர்களும் கள்ள தரிசனங்களை சொல்லுகிறவர்களும் பெரிய கூட்டமாய் திரளான ஜனங்களை வஞ்சிக்கிறவர்களும் இதோ இப்பொழுதே ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த பட்டணத்தை களங்கப்படுத்துவாங்க. அந்த பட்டணத்தினுடைய எல்லை புறங்களை களங்கப்படுத்துவாங்க, அதை கரைப்படுத்துவாங்க. அதில் என் சாபம் பெருகும்படிக்காக புதிய உபதேசங்களையும் துருபதேசங்களையும் கொண்டு வந்து அந்த பட்டணத்தின் மேல் சாபம் கூறப்படும்படிக்காக கிரியைகளை செய்வதற்கு எத்தனை பண்ணுவாங்க. அதிலே நசல் கொண்டவர்களும் உலக மயக்கம் கொண்டவர்களும் உலகத்தை தன்னுடைய பார்வைக்கு முன்பாக வைத்திருக்கிறவர்களும் தன்னுடைய நாமம் விளங்கவும் தன் பெயர் பிரஸ்தாபம் விளங்கவும் தன் வயிறுகளை நிரப்பிக் கொள்ளவும் ஊழியத்திலே புகுந்திருக்கிறவர்களும் ஆகிய ஊழியக்காரர்களையும் ஸ்தாபன தலைவர்களையும் குறிவைத்து பொல்லாத பிசாசானவன் அவருடைய கண்களை சொருகி போக பண்ணி அவருடைய இருதயத்திற்குள்ளே களங்கங்களை விளைவித்து அவருடைய நாவுகளை திசை திருப்பி அதை தவளைகளின் சத்தத்தை போலவும் கோட்டான்களின் அலறல்களைப் போலவும் அவைகளை புறப்பட பண்ணி திரளான ஜனங்களுக்கு தவறான பாதை காண்பித்து அவர் நடுவிலே தவறான உபதேசங்களை கொண்டு வந்து கர்த்தர் பேசினார், கர்த்தர் எனக்கு தரிசனையானார், கர்த்தர் இதை சொல்லும்படிக்கு செய்தார் என்று நவீனமான காரியங்களை கொண்டு வந்து ஜனங்களுடைய விசுவாசத்தை உருவி போடுகிற பொல்லாத வேலைக்காரர்கள் எழும்ப போகிறார்கள். அவருடைய வார்த்தைகள் அரிப்பளவை போல படரும். அவர்கள் பொல்லாத கிரியைகளை ஜனங்களுக்குள்ளே விதைக்க போறாங்க. இது நிமித்தமாக அந்த பட்டணம் ஆவிக்குரிய ரீதியிலே தீட்டுப்பட்டு போகவும் அந்த பட்டணம் சாபத்துக்குரிய பட்டணமாய் மாற்றப்பட வேண்டும் என்றும் சாத்தான் தன்னுடைய இருதயத்திலே திட்டம் வைத்திருக்கிறான். அன்றியும் அந்த பட்டணத்திலே ஜெபிக்கிறவர்கள் ஜெபிக்க முடியாதபடியும் அங்கே உண்மையாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்ய முடியாதபடியும் அங்கிருக்கிற ஜனங்களுடைய இருதயத்தை திசை திருப்புவதற்காக அவர்களை பாரப்படுத்துவதற்காக இன்னும் பல பொல்லாத கிரியைகள் அந்த பட்டணத்தில் அரங்கேறுவதற்கு காத்திருக்கிறது. கர்த்தர் பேசின வார்த்தையின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது தேவன் விரும்பாத காரியங்கள் சபைகளுக்குள்ளும் ஊழியங்களுக்குள்ளும் அங்கிருக்கிற ஜனங்களுக்குள்ளே வந்தது நிமித்தமாக தேவனுடைய கோபம் அந்த பட்டணத்தில் உண்டாயிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.